சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருள் என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எமக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்தொல் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று தில்லை அம்பலக்கூத்தன் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காப்பியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்குலைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு நாம் நிகழ்ச்சி உள்ளே செல்லலாம். சென்ற வாரம் குலச்சிறை நாயனார் அந்த காலத்திலே பாண்டிய நாட்டினுடைய இருந்தது. தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணமேல்குடி என்ற ஊரிலே பிறந்தவர் என்றும் அந்த ஊரினுடைய பெருமையை நெல் வயல்களுக்கு அருகே கரும்பு தோட்டங்களும் அதற்கு அருகே பாக்கு மரங்களும் சூழ்ந்த அற்புதமான ஒரு ஊர் என்று மணமேல்குடி என்ற அந்த ஊரை பற்றியும் அங்கு முதல்வராக அந்த ஊருக்கு தலைவராக இருந்த குலச்சிறையார் திருத்தொண்டிலே வழாதவராக கண்ணுதர் பெருமானுடைய அன்பர் என்று சொல்லப்பட்டால் அவர்களை கண்டு வணங்கி அஞ்சலி முகிழ்த்து அவர்களை உச்சி மேல் கைகூப்பி வணங்கி நல்ல மொழி பேசி அவர்களுக்கு தொண்டு செய்கின்ற தன்மை உடையவர் என்றும் நல்ல குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் சரி குலநெறியிலிருந்து நீங்கி சென்றவராக இருந்தாலும் சரி சங்கரருக்கு அன்பர் என்று அவர்கள் பெருமானுக்கு அடியவர்கள் என்று சொன்னால் அவர்களை பணிந்து ஏத்துகின்ற செய்கை உடையவர், அந்த கடப்பாடு உடையவர் என்பது பற்றி சொன்னோம். மேலும் அதை தொடர்ந்து சேக்கிழார் பெருமான் அவருடைய பண்பு நலங்கள் பற்றி இன்னும் சில பாடல்கள் பாடுகிறார். அதிலே உலகர் கொள்ளும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்புடி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரெனில் தளம் உற பணிந்து ஏத்தும் தகைமையார். இதுல உலகம் கொள்ளும் நலத்தினர் என்பது இப்போ சாதாரணமாக இப்போ நம்மெல்லாம் தர்மங்கள் செய்கிறோம், புண்ணியம் செய்யணும் தர்மம் செய்யணும்னு நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த தர்மங்கள் பசு தர்மம் பதி தர்மம் என்று இரண்டு வகையாக பெரியோர்களால் பிரிக்கப்படுகிறது. பசு தர்மம் சாதாரணமாக உயிர்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் பசு தர்மம் என்று சொல்லப்படும். அதை பசு சம்பந்தம் பசு பாச சம்பந்தமானவை. அது உயிர்களுக்கான அறவொழுக்கம். இப்போ அன்னதானம் பண்ணுறோம், ஆடைகள் வாங்கி கொடுக்குறோம், புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி செய்கின்ற மனிதர்களை நினைத்து செய்யக்கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம் பசு தர்மம் என்றும் பாச தர்மம் என்றும் சொல்லப்படும். இந்த தர்மங்களுக்கு என்ன பலன் உண்டுன்னா, இந்த தர்மத்துக்கு பலன் சொர்க்கம் முதலான அந்த உலகங்களிலே சென்று நாம் ஆனந்தமாக சிறிது காலம் இருந்து மீண்டும் பிறவிக்கு வருதல் தான் அதுக்கு பலன். ஆனால் இன்னொரு தர்மம் இருக்கு. அது சிவனை அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் செய்கின்ற தர்மம். சிவன் அடியார்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் சிவநாமத்தையே உச்சரிக்கின்ற சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற உபகாரங்கள், அவர்களுக்கு அன்னமிடுதல், ஆடை வழங்குதல், அவர்கள் பூசைக்கு உதவி செய்தல் முதலான இந்த தர்மங்களும், ஒரு சிவாலயம் எழுப்புதல், சிவபெருமான் ஆலயத்தில் திருவிழாக்கள் நடைபெற உதவி செய்தல், சிவனுக்கு பூசைகள் செய்ய உதவி செய்தல் முதலான இந்த செயல்கள் எல்லாம் பதி தர்மம் என்றும் சிவ தர்மம் என்றும் சொல்லப்படும். இந்த தர்மங்களுக்கு என்ன புண்ணியம் என்ன பயன் என்று சொன்னால், சிவலோகத்திலே சென்று நாம் வசிக்கின்ற ஒரு பயன் கிடைக்கும். அதனால உலகவர் கொள்ளும் நலம் என்பது சாதாரணமாக இந்த உலகியல் தர்மங்களை செய்கின்றவர்கள் அவர்கள் வந்தாலும் சரி, அழகில் தீமையராயின அதை செய்யாதவர்களாக இருந்து மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்ம சொல்லுவாங்க, எச்ச கையால் கூட காக்கா வரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்விதமான உதவியும் யாருக்கும் எதுவும் செய்யாமல் முடிஞ்சா கெடுதலே பண்ணி மற்றவங்களுக்கு தீமையே இழைக்கக்கூடிய கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டு சொல்வார். நீ நல்லவனா மன்னவனா சின்னவனா என்று உன்னுடைய பிறப்பு காட்டும், நீ நல்லவனா கெட்டவனா என்பதை இறப்பு காட்டும்னு சொல்லுவார்.
மன்னவனா சின்னவனாங்கிறத பிறப்பு காட்டும். நீ பிறந்த உடனே ஜாதகம் எழுதும்போது சொல்லுவாங்க, இவன் உசந்து இருப்பான், நல்லா வசதியோடு இருப்பான், பேர் அறிஞனாக இருப்பான், அப்படி இப்படிங்கிறதெல்லாம். அது மாதிரி இறந்து போன பிறகு தான் நீ நல்லவனா கெட்டவனான்னு உன்னுடைய பிரேதம் போகின்ற போது பின்னாடி நின்றுகின்ற பேசுகின்ற மக்களுடைய வார்த்தையிலேருந்தே நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத கண்டுபிடிக்கலாம். நல்ல மனுஷன் போயிட்டாயா, இருந்தால் 10 பேருக்கு உதவியாக இருப்பான், போயிட்டானே அப்படின்னு சொல்லலாம். படுவாவி ஒழிஞ்சான், இனியாவது இந்த நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வார்த்தைகளினாலே நீ எப்படி வாழ்ந்தாய், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாயா, தீய வாழ்க்கை வாழ்ந்தாயான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சேக்கிழார் பெருமான் அதுதான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தீமையான செயல்களையே செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், உலகவருடைய தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்னாருங்கிறத பார்க்க மாட்டார். இலகு செஞ்சடையாருக்கு அடியார். அவங்க சிவபெருமானிடத்தில் அன்புடையவர்கள் என்று தெரிந்தால் தலமுறை பணிந்து ஏத்தும் தவிர அவங்கள பார்த்த உடனே பூமியில கீழே விழுந்து வணங்கி அவர்களை கும்பிடுவாராம். பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினார். அவர் என்ன செய்கிறார், அவருடைய தொண்டு என்னங்கிறது இங்கேதான் மெயினாக சொல்லப்படுகிறது. பண்பு மிக்கார் பலராய், இப்படி பெருமானிடத்தில் அன்பு கொண்ட அடியார்கள் கூட்டமாக வருகிறார்கள். ஒரு கோஷ்டியா வராங்க என்று சொன்னாலும், கோஷ்டியில் தனியாக ஒரு மனிதர் ஒத்தவராக வராரு, ஒரு ஆள் மட்டும்தான் வராரு அப்படின்னு சொன்னாலும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு, அவர்கள் ஒருத்தர் தானே வராருங்கிறதுக்காக அவங்கள குறைவாக மதிப்பதில்லை. ஒரு கூட்டமாக வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவளை ரொம்ப பெருமையாக நினைச்சு தன்னுடைய புகழை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அவங்களுக்கு விழுந்து உபசாரம் பண்ணுறது. ஒத்த ஆளாக ஒருத்தர் வந்தானாக்கா அவரை எகத்தாளமாக நடத்துறது, அவ்வளவு கவனிப்பு இல்லாமல் செய்வது, இப்படி எந்த விதமான இதுவும் இல்லாமல் என் பெருக்கிய அன்பால் அப்படியே பொங்கி எழுகின்ற அன்பினாலே அவர்களுக்கு நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினாராம். அமுது ஊட்டுதல்ங்கிறது சாமிக்கும் தாய்மார்களுக்கு சொல்றது. அமுது ஊட்டுதல் அப்படின்னா தாய்மார்கள் தான். பெற்ற குழந்தைக்கு தாய் அமுது ஊட்டுதல் அப்படின்னு சொல்றது. பால் ஊட்டினாலும் சரி, பிற்கால வளர்ந்த பிறகு அவனுக்கு சோறு ஊட்டினாலும் பால் ஊட்டுதல் சோறு ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாயாருக்கே உரிய பண்புன்னு. ஆனால் இந்த தாயாரை விட சிவபெருமான் அதிக அன்பு கொண்டவன், அதனால அவன் ஊட்டுவதும் அன்பு ஊட்டுதல்ங்கிற சொல்றோம். இந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரா, நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினார். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் அப்படின்னு சேர்க்கிறார். அவருடைய அந்த தொண்டையும் காண்பிக்கிறார், அவருடைய தன்மையும் நமக்கு காண்பிக்கிறார். அடுத்தது, பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாமவை ஓது நாள் வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். அவருடைய பண்புன்னு அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். பண்பு அப்படின்னு சொன்னா அன்பினாலே இறைவனை வணங்குதல். ஏற்கனவே முன்னாடி அவருக்கு சொல்லியிருக்கோம், பெருமான் சங்கரனாருக்கு அன்புடையவர் என்றால் அவர்களை தலைமுறை பணிந்து வணங்குவார்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் கொண்டவர். இங்கே என்ன சொல்கிறார், பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து. பூதி என்று சொன்னால் விபூதி என்பது பூதி என்று சொன்னது. பூதி என்றால் பெரிய செல்வம், விபூதி என்பது மேலான செல்வம்னு அர்த்தம். தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது ஒரு செய்தியை ஒரு முறை சொன்னார். தருமபுரம் ஆதீனத்துக்கு குருமகா சன்னிதானமாக இருந்தவரோட அவர் ஒரு முறை பயணம் செய்தாராம். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது மகா சன்னிதானம் ஒரு இரும்பு பெட்டி வச்சிருந்தாரு. அந்த ட்ரெயினில் இது பண்ணும்போது பாத்ரூமுக்கு எங்கேயோ போயிட்டு கைகால் கழுவிட்டு வர்றதுக்காக மகா சன்னிதானம் போன பிறகு அவர் உட்கார்ந்த இடத்துல பார்த்தாக்கா பணம் 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி நோட்டுகள் எல்லாம் அப்படியே மேலே சீட்டு மேலேயே போட்டு ஒரு இதில் பணம்னா நம்ம எவ்வளோ பத்திரமா எடுத்து வைப்போம், ஆனால் அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக
பணத்தை அப்படியே சீட்டில் போட்டு மேலே சும்மா ஒரு துண்டு மட்டும் போட்டு வச்சுருந்தாராம். பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கீழே இருக்க ஒரு பொட்டியை அவருக்கு தருமபுரம் சாமிநாதனுக்கு இயற்பெயர் கோபாலனுங்கிறது பெயர். பின்னாடி தான் அப்புறம் தருமபுரம் சாமிநாதன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால கோபால் பொட்டி எழுதினாராம். அவர் கீழே இருந்து ஒரு பொட்டி எடுத்தது மகா சன்னிதானம் அதை திறந்தாங்களாம். அது உள்ளுக்குள்ளே ஒரு பொட்டி இருந்துச்சான். அந்த பொட்டியையும் எடுத்து திறந்தாராம். அதுக்குள்ளே ஒரு பொட்டி இருந்துச்சான். அந்த பொட்டியையும் திறந்த பிறகு உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர் தினந்தோறும் சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த விபூதி ஒரு சம்படத்தில் உள்ளுக்குள்ளே இருந்துச்சான். அதை எடுத்து மகா சன்னிதானம் பூசிக்கிட்டு இவருக்கும் திருநீரை கொடுத்து இது பண்ணி திருப்பி மறுபடியும் அந்த பொட்டியை அந்த முதல் பொட்டியில் வச்சு, அப்புறம் அதை 2வது பொட்டியில் வச்சு, அப்புறம் 3வது பொட்டியில் வச்சு உள்ளே வைத்தார்களாம். அப்போ இவருக்கு தோணி இருக்கு சாமிநாதனுக்கு, என்ன இது பணத்தை வந்து 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக இருக்குது நோட்டெல்லாம் இப்படி சீட்டு மேலே போட்டுட்டு வச்சுருக்காரு. இந்த விபூதியை மட்டும் பொட்டியில் வச்சு ஒரு பொட்டி, அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே ஒரு பொட்டி, அது உள்ளுக்குள்ளே ஒரு பொட்டி, அதுக்குள்ளே ஒரு சம்படம், விபூதி சம்படம் இப்படி வச்சுருக்காருன்னு இவர் நினைக்கிறாரா. அது மகா சன்னிதானம், என்ன கோபால் என்ன இது இந்த வெறும் சாம்பலை வந்து இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கோம்னு நினைக்கிறியா அப்படின்னாராம். இவர் ஒன்றும் இல்லை பெருமையாக இது இல்லை சன்னிதானம் அப்படியெல்லாம் நினைக்கலன்னு இவர் கொஞ்சம் மழுப்பியிருக்காரு. சன்னிதானம் சொன்னாராம், இந்த பேப்பர் வந்து முக்கியம் இல்லையா, இது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதுதான் பிரயோஜனம். பெருமானுடைய திருமேனியில் பட்ட இந்த விபூதி தான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். இந்த விபூதி இருந்தால் இந்த நோட்டு தன்னால் நம்மள்கிட்ட வரும். அதனால் இதுதான் முக்கியம். இது விபூதி மேலான ஐஸ்வர்யம். பூதின்னா ஐஸ்வர்யம், செல்வம்னு சொல்லுவோம். இப்போ விபூதின்னு சொன்னால் மேலான செல்வம். அதனால் எங்கே போனாலும் விபூதி தான் முக்கியம் என்று சொல்லுவாராம். இந்த மாதிரி தருமபுரம் சாமிநாதன் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு முறை சொல்லியிருக்காரு. அப்படி அவ்வளவு தூரம் பத்திரப்படுத்த வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய, போற்றப்பட வேண்டிய ஒரு பொருள் நாம் அணிந்து கொள்ளும் விபூதிங்கிறது. அதை பூசிய அன்பர்கள், பூதி கோவணம் நமக்கு தெரியும். அடியார்கள் வந்து ஆடை வந்து பெரிய ஆடை அலங்காரம்லாம் பண்ணிக்கிறது இல்லை. உண்மையான சிவனடியார்கள் மேலே கூட துணி போட்டுக்க மாட்டாங்க. அந்த கீழே வந்து ஒரு கோவணமும் ஒரு கந்தையும் கீழும் கோவணம்னு சொல்கிறது. அதை இப்போ அந்த ஆடைகள் நடைமுறையில் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ நாகரிகம் வந்ததுனால கோவணம் கட்டுவது கூட இப்போ ஓரளவு யாரும் செய்கிறதில்ல. பழைய காலத்தில் கோவணம் தான், ஆண்கள் கோவணம் தான் கட்டுவார்கள். அந்த கோவணத்தையே ஒரு வித்தியாசமான முறையில் கட்டுவது தான் கீழ் என்று சொல்லப்படும். கோவணம் என்று சொல்லி, அதாவது இன்றைக்கு நம்ம நவீனத்தில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா, இன்றைக்கு நம்ம போட்டுக்கொள்கின்ற ஜட்டி, அந்த ஜட்டி டைப்லேயே நூலினாலேயே கட்டுவார்கள். இடுப்பை சுற்றி கட்டி அதை கீழே கோவணமாக சுற்றி கட்டுவது என்பது, அதுக்கு லங்கோடு என்பது பழைய காலத்தில் பேர். அந்த மாதிரி கட்டிக்கொள்வது தான் அந்த கீழும் கோவணம்னு சொல்லுவார்கள். கீழ் என்று சொல்வது இடுப்பிலிருந்து முழங்காலுக்கு சற்று கீழே இறக்கம் வரை உள்ள ஆடை தான். அடியார்கள் எவ்வளோ தூரம் ஆடைனோம்னா அப்படியே வேஷ்டி பொருளை வேஷ்டி கட்டக்கூடாது. மெய்யடியார்கள் வந்து முழங்காலுக்கு சற்று கீழே இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த வேட்டியை அணிவார்கள். உள்ள சில பேர் வந்து இந்த திருவையாறு ரமணன் என்று ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பெரியவர் இருக்கார், ரமணன் என்பது. அவர் வந்து அப்படிதான் வேட்டி கட்டியிருப்பார். அவரை பார்க்கலாம் நீங்கள் சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜைக்கு கண்டிப்பாக அவர் இருப்பார். இங்கே பல ஆலயங்களில் அந்தந்த ஆலயங்களில் வந்து நம்ம இந்த குரு பூசை நடக்கும் போதெல்லாம் அவர் வந்துடுவாருங்க. மெய்யடியார்கள் குருபூசை, நம்ம நாயன்மார்கள் குருபூசை நடக்குதோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் அவர் வருவார். ரொம்ப பெரிய பாண்டித்தியம் உள்ளவர், திருமுறைகளில் ரொம்ப சிறப்பானவர். நல்ல இப்போ இதெல்லாம் சொல்கிறார், சித்தாந்த சாத்திர வகுப்பெல்லாம் நடத்துகிறாரு. அவரை நான் பார்த்தபோது அவர் அப்படி தான் கட்டியிருப்பார். கோவணம் அணிந்து அந்த முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக வேட்டி கட்டியிருப்பார். ஒத்த வேட்டி கட்டியிருப்பார், இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருப்பார். அவ்வளோதான் அவருக்கு உடை. வேற வந்து மேலே சட்டை போடுறதுன்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் சொல்கிறார். கூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து. இங்கே சாதனம் சொல்றது ருத்ராக்கம். குறைந்தபட்சம் கழுத்தில் ஒரு ருத்ராக்கமாவது அணியணும் அப்படிங்கிறது
மரபு. நம்ம சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவனை வணங்குபவர்கள், சிவனுடைய திருவருளினாலே தோன்றிய அந்த உருத்திராக்கம் என்ற உருத்திர கண்மணி, சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்த நீர்த்துளி அந்த உருத்திராக்கமாக மலர்ந்தது என்று ஒரு புராணத்தில் சொல்லுவார்கள். அந்த கண்மணியாகிய உருத்திரத்தை ஒன்றாவது ஒரு ருத்ராட்சமாவது கண்டத்திலே அணிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு, எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். மாலையாக அணிந்து கொண்டால் எப்படி செய்யணும், மணியாக அணிந்து கொண்டால் எப்படி செய்யணுங்கிற விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாமவை ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். யாருடைய பாதத்தை அவர் வணங்குகிறார் அப்படிங்கும்போது அடியார்களுடைய பாதம். இந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? விபூதி அணிந்திருப்பார்கள், கோவணம் அணிந்திருப்பார்கள், சாதனமாகிய ருத்ராக்கத்தை அணிந்திருப்பார்கள். அது மூணு தானா? அடுத்து சொல்கிறார், ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாமவை. ஒன்று புறத்தோற்றம், பூதி, கோவணம், சாதனம், இது மூன்றும் புறத்தோற்றம். நம்ம பார்க்கக்கூடியது. அது பார்க்கின்ற போதே அவர் கோவணம் அணிந்திருக்கிறதோ, அவர் சிறுநீர் அணிந்திருக்கிறதோ, உருத்திராக்கம் அணிந்திருக்கிறதோ பார்க்கலாம். சரி, இவர் சிவனடியார் அப்படின்னு. மற்றொன்று சொல்கிறார், சிவனடியார் என்பதற்கு இலக்கணம் என்ன சொல்கின்ற போது, வெளிப்புறத்திலே வெளித்தோற்றத்திலே தெரியக்கூடிய அது மட்டுமல்ல, ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாம் அவை, பெருமானுடைய நாமமாகிய பெருமானுடைய மந்திரமாகிய 5 எழுத்தை ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர். அதை எப்போதும் தங்கள் மனதிலே சொல்லி கொண்டிருப்பவர்கள். நாவின் மூலமாக நற்றவா உனை நான் மறக்கினும் என் நா சொல்லும் நமச்சிவாயவே என்று சுந்தர பெருமான் கொடுமுடியில அருளி செய்கின்றவாறு அந்த நாவிலை எப்பொழுதும் 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அடியார்கள். ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு. வெளியில புறத்தோற்றத்துல விபூதி அணிந்திருக்கிறார்கள், உருத்திராக்கம் அணிந்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம், கண்டுபிடிச்சிடலாம். நாவினாலே 5 எழுத்து ஓதுகிறார்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அகத்தோற்றம். இப்ப பெருமான் சேக்கிழார் சொல்கின்ற இந்த செய்தி, ஒன்று புறத்தோற்றம், அது பூதி, கோவணம், சாதனம் அணிதல் என்பது புறத்தோற்றம். அகத்தோற்றம் தான். அகத்துல ஆதி தேவர் 5 எழுத்து ஓதுதல் என்பது அகத்தோற்றம். அது எப்படி தெரியும்? வெளியில இவர் 5 எழுத்து சொல்லுகிறார் என்பது எப்படி தெரியும்? பழைய காலத்துல ஒரு பழமொழி, ஒரு சொலவடை உண்டு. உரு ஏற ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை, குறிப்பிட்ட ஒரு பாடலை, ஏதாவது ஒன்று நீங்க திரும்ப 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 நீங்க சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் என்றால், அந்த மந்திரத்தினுடைய தன்மை, அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் உங்களிடத்துல, உங்கள் மேனியிலும் படும். அதனால உங்களை பார்க்கின்ற பொழுது அந்த மேனி பிரகாசமாக சிறப்பாக தோன்றும். அப்ப இவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனத்திலே இருக்கிறார் என்பதை பெரியோர்கள் தெரிந்து கொள்வார்கள். அது என்னதுன்னு நமக்கு தெரியணுங்கிறது. ஆனா பார்த்தாலே, நம்ம இப்போ சொல்லுவோம், சில பேரை பார்த்தாலே அவரை பார்த்தாலே ரொம்ப ஒரு பரவசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காரணம் என்ன? ஏதோ ஒன்றை அவர் தனக்குள்ளே உரு ஏற்றி கொண்டே இருக்கிறார். அந்த உரு ஏற ஏற திரு ஏறும். அப்போ அதைத்தான் நம்ம பெரியோர்கள் ஒரு மந்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதை பல லட்சம் கணக்கை அல்லது கோடிக்கணக்கான முறை சொல்லணும்னு சொல்றது. இந்த அப்பரடிகள் கூட ஒரு பாட்டில் பூவனூருங்கிற பதிகத்துல, பூவனூர் புனிதன் நாமம் நாவினால் 100,000 முறை ஏத்தினார் தேவர் கோவினும் சிறப்பர்னு சொல்லுவார். 100,000 முறை, 1,00,000 முறை பூவனூர் புனிதன் நாமம் நமசிவாயா என்கின்ற மந்திரத்தை 1,00,000 முறை ஜபித்தால் அவர்களுக்கு தேவர் இந்திரனை விட மிக உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும்னு அப்பரடிகள் பதிவு என்றார். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப உரு ஏற்றுதல், அதுதான் ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாமவை ஓது நா வணக்கத்தால். அந்த நா சொல்ல சொல்ல சொல்லி என்ன ஆகும்? அந்த நாக்குக்கு அது ஆட்டோமேட்டிக்கா பழக்கமாய் போகும். அப்போ அது வலிந்து சொல்ல வேண்டியதில்லை.
எந்த செயல் செய்தாலும் செயல்பாட்டுக்கு கை கால்கள் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் நாவும் மனமும் அந்த மந்திரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இது அந்த சிறப்பு. அதுதான் ஓது நான் வணக்கத்தால் உரைப்பவர் அப்படி சொல்லும்போது அஞ்செழுத்தாம் அவை அப்படின்னு சொல்றார். அப்போ அஞ்செழுத்தாம் அவை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். அஞ்செழுத்து என்பது நம சிவாய என்றும் சிவாய நம என்றும் நம்ம சொல்கிறோம். பொதுவாக 5 எழுத்து, தூள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்கிறோம். அப்போ அது ஒரு மந்திரம் தானே. ஒரு மந்திரத்தை ஒருமையாக சொல்லாமல் ஆதி மந்திரமாம் அஞ்செழுத்தாம் அவை அப்படின்னு சொல்றார் அவர். சேக்கிழாரியே அதை அவைன்னு சொன்னால் அது பன்மையாக சொல்லப்படுதல் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும். நமசிவாய என்பதோ சிவாய நம என்பதோ ஒரு மந்திரம் தானே, ஒரு சொல், ஒரு வார்த்தை தானே. அது எப்படி அவைன்னு பன்மையாக சொல்லப்படும் அப்படிங்கன்னு ஒரு கேள்வி இங்கே எழுதும். அப்போ பஞ்சாட்சரம் அவை என்று பன்மையாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாட்சரத்தில் உள்ள 5 எழுத்துக்களும் தனித்தனியாகவே ஒரு பொருளை குறிக்கும். இப்போ 5 எழுத்தும் சேர்ந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு பொருளை குறிக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பஞ்சாட்சரத்துக்குள்ள தனி சிறப்பு என்னன்னா, 5 எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு சொல், அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் அப்படின்னு மட்டும் அது இல்லை. அந்த 5 எழுத்துக்குமே தனித்தனியாக ஒரு பொருள் உண்டு. உண்மை விளக்கம்ங்கிற சாத்திரத்தில் மனவாசகம் கலந்தார், அதைத்தான் சொல்வார். 5 எழுத்து அழியுமோ, சொல் அழியுமோ, பொருள் அழியுமோ அப்படின்னு மாணாக்கன் கேட்கும்போது ஆசிரியர் சொல்கிறார், 5 எழுத்து சொல்லும் அழியாது, அந்த 5 எழுத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் காட்டுகின்ற பொருளும் அழியாது. அந்த 5 காட்டுகின்ற பொருள் என்ன அப்படிங்கின்ற பொழுது அதுதான் பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய நம்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய செய்தி. அப்போ எப்படி அது இருக்கு அப்படிங்கும்போது, இப்போ சிவாய நம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டா அது ஒரு சொல். அந்த சிவாய நம அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? சிவனுடைய பாதத்தை பணிகிறேன், நம்ம பொதுவாக சொல்ல போனோம். ஆனால் சிவாய நமங்கிறதுல சிவாய நம அப்படின்னு 5 எழுத்து இருக்கு. இந்த 5 எழுத்துக்குமே தனித்தனியாக பொருள் உள்ளது. அந்த 5 பொருள்களுமே நிலையான பொருள்கள். இப்போ சி என்று சொன்னால் சிவன், வ என்று சொன்னால் அருள், யா என்று சொன்னால் உயிர், ஆன்மாவாகிய நம்ம, ந என்று சொன்னால் திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தி, ம என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 வகையான மலங்கள், உயிரை பற்றி இருக்கக்கூடிய மலங்கள். இப்போ நம்முடைய சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா சி சிவன் பதி, அப்புறம் ந யா உயிர், பாசம், நங்கிறது ந ம இது ரெண்டும் பாசம், யாங்கிறது பசு உயிர், சி வ இது ரெண்டும் சிவன் பதி. அப்போ பதியும் பாசமும் பசுவும் என்றைக்கும் இருக்கக்கூடிய பொருள், இது 3ம் அழியாத பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம சைவ சித்தாந்தம். அப்போ சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தையை, அதில் இருக்கக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் இப்படி நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்களை குறிப்பதனால அந்த 5 எழுத்தும் என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய பொருள். அந்த சிவாய நம என்ற வார்த்தையும் நிலை பெற்றிருக்கக்கூடிய பொருள். இந்த 5க்கும் பொருள் இருக்குங்கிறதுனால இது ஒற்றை சொல்லாக ஒருமையாக சொல்லாமல் சேக்கிழார் ஆதி மந்திரம் 5 எழுத்தாம் அவை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பெரியோர்கள் அதுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார். அந்த மாதிரி இந்த சிவாய நமங்கிறதே இப்போ இந்த சிவமந்திரம் 5ன்னு நம்ம சொல்லும்போது சிவாய நமன்னு ஒன்று மட்டும் இல்லை, அது 5 விதமாகவும் இருக்கிறது. அந்த 5 விதம் என்னென்ன? சி என்ற நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. சி என்பதே ஒரு மந்திரம், அதுவே 5 எழுத்து. சிவ அப்படிங்கிறதும் ஒரு மந்திரம், அதுவும் 5 எழுத்து. சிவய என்பதும் ஒரு மந்திரம், அதுவும் 5 எழுத்து. சிவ சிவ என்பதும் ஒரு மந்திரம். இப்படி அப்புறம் சிவாய நம்ம அல்லது நம்ம சிவாய எப்படி எடுத்துக்கலாம். இப்படி இது ஒவ்வொன்றுமே மந்திரமாக இருக்கிறதுனால ஆதி மந்திரம் 5 எழுத்தாம் அவை. இப்போ ஒரு சொல்லு ஒரு மந்திரம் மட்டும் இல்லை, அது 5 மந்திரமாகவும் இருக்கு. அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி, அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு மந்திரங்கள் சிவாய நம என்றோ, நம சிவாய என்றோ, சிவய சிவ என்றோ, சிவ சிவ என்றோ
சி என்றோ அமையும். இது ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி பெருமான் குருவாக வந்து சிவபெருமானே அருளி செய்கின்ற ஒரு நிலை. இது நமக்கு நம்முடைய வினைக்கு ஏற்றபடி, நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்றபடி நமக்கு அமையும். அதனால தான் அதை அவை என்று ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாம் அவை என்று ஓது நான் வணக்கத்தால் உரைப்பவர். இப்படி குரு மூலமாக ஒரு உபதேசம் பெற்ற ஒரு மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய அந்த உரு ஏற 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 அவர்களுடைய உடம்பிலும் அவர்களுடைய தோற்றத்திலும் அந்த திரு நமக்கு தெரியும். அதை மற்றவர்கள் பெரியார்கள் அதே மாதிரி நிலையில இருக்கக்கூடிய அடியார்கள் தெரிந்து கொள்வார்கள். ஐயா ஏதோ ஒரு நிலையில இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். இதை வந்து யோக நூல்களில் இதை ஆறா என்று சொல்வார்கள். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடலை சுற்றி அவனுடைய ஆறா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளி தோற்றம் இருக்கும். அந்த ஒளி தோற்றம் ஒருவருக்கு ஒருவர் வேறுபாடும். அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கோ அதுக்கேற்றபடி அந்த நம்ம காலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் போடும்போதெல்லாம் புத்தருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி படங்கள் போடுவார்கள். அதுக்கு பேர் ஆறா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வந்து அந்த ஆன்மா எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் அந்த இது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். ஆதி தேவர் அஞ்செழுத்தாமவை ஓதுனா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். அப்படிப்பட்ட அடியார்கள் வருகின்ற போது அவர்களுடைய பாதத்தை விழுந்து வணங்கி கூடினார். இப்ப அடுத்தது சொல்ற இன்னல் ஒழுக்கத்தினால் ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறற்கு சீர்திகள் மண்ணு மந்திரிகற்கு மேல் ஆகியார் உன்னலார் செற்று உறுதி கண் நின்றுள்ளார். இப்போ இதுவரையிலையும் ஒரு 5 பாட்டு வந்து அவருடைய பண்பு, அவருடைய தன்மை, அவருடைய தொண்டு இவைகளை மட்டும் சொன்னார். இப்ப அவர் செய்த தொழில் என்ன அப்படிங்கிற பொழுது நல் ஒழுக்கத்தினால் இந்த பண்புகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனா அது ஒழுக்கம். ஒரு ஒழுக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது திருத்தொண்டில் வழாத தன்மை, தலமுற பணிந்து ஏத்தும் தன்மை, நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும் தன்மை, பாதம் நாளும் பணியும் பண்பு. இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதுனால அவர் எப்படி நடந்து கொண்டிருப்பார்? யாரை கண்டாலும் வணங்கியிருப்பாரு, ரொம்ப பணிவா இருந்திருப்பாரு, அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் இருந்திருப்பாரு. அந்த நடக்கைக்கு ஒழுக்கம்னு பிறதான் நல் ஒழுக்கம் என்பது. நல்ல ஒழுக்கத்தில் நின்றார்கள் என்றால் அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் தன்னால் ஆவது ஏதும் இல்லை, எல்லாம் இறை செயல் என்று அடங்கி நிற்பது. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். நல் ஒழுக்கத்தினால் ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறருக்கு சீர்திகள். நாட்டை ஆண்ட மன்னனாகிய நின்ற சீர் நெடுமாறன், அவனை பற்றி அவனும் நமக்கு ஒரு நாயன்மாராக வருகிறார். அவருக்கு மந்திரியாக இருக்கிறார். அந்த மந்திரியாக இருக்கிறார் அப்படிங்கிற போது மண்ணு மந்திரிகற்கு மேல் ஆகியார்னார். மந்திரிகளையே சாதாரண மந்திரி, சிறப்பான மந்திரி, மந்திரிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய மந்திரி, முதல் மந்திரி அப்படின்னு இருக்கு. பழைய காலத்திலேயே அந்த மாதிரி உண்டு. மந்திரிகளுக்கெல்லாம் ஒரு சீஃப், அந்த சீஃபுக்கு முதன் மந்திரின்னு பேர். முதன் மந்திரிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விதிமுறைகள் திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துல திருவள்ளுவர் நிறைய செய்திகள், ஒரு அமைச்சன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியெல்லாம் அவன் செயல் பண்ணணும், அரசனை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய திருக்குறள் பாடி இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் மனுநீதி சோழனுடைய மந்திரியை பற்றி சொல்லுகிறார். இந்த காப்பியம் தொடங்குகின்ற போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். திருவாரூரிலே அந்த வீதி விடங்கன் தேரிலே செல்லுகின்ற போது கன்றுக்குட்டி வந்து தேர்காலில் மடிந்து இறந்து போனது, பசு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது, எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். அந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஒரு செய்தி, அந்த மந்திரி எப்படி இருந்தாங்கிறதுக்கு சேக்கிழார் ஒரு செய்தி சொல்லுவார். ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. மனுநீதி சோழன் இத்தனை நாள் தான் பட்டம் ஏற்றத்திலேருந்து அடிக்காத மணி இன்றைக்கு அடிக்கிறதே என்று
ஆச்சரியத்துடனும் வேதனையுடன். ஏன்னா நாட்டில் யாருக்கோ ஒரு துன்பம் ஏற்பட்டது, தன்னுடைய நாட்டில் ஒருத்தனுக்கு துன்பம் ஏற்பட்டதே, தான் வந்து அரசாட்சி செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மனவேதனை இருக்கு. ஒரு ஆச்சரியம், யாருக்கு என்ன துன்பம் வந்ததுங்கிற ஆவல். இதோட வெளியில வந்து பார்க்கறான், ஒரு பசுமாடு தன் கொம்பினாலே அந்த கயித்தை சுற்றி இழுத்து அந்த மணியை அடிக்கிறது. இப்ப மன்னன் என்ன செஞ்சானா, அப்படி திரும்பி பார்த்தான். பக்கத்துல அவனுடைய மந்திரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் முதன் மந்திரி எல்லாரும் நிற்கிறாங்க. அரசன் என்னன்னு கேட்கவே இல்லை. இதுதான் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்றது. இந்த குறிப்பறிதல்ங்கிறது முக்கியமா தேவைங்கிறது, மந்திரிகளுக்கு முக்கிய இலக்கணம் இந்த குறிப்பு அறிதல். திரும்பி அப்படி பார்த்தான். பக்கத்துல இந்த முதல் மந்திரி சொன்னானா, வளவ நின் பெரும் மகன் ஆள் நெடுந்தேரில் மணி நெடுந்தேரில் அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்றான். இந்த சம்பவம் அப்படின்னா இவனுடைய நுட்பம் எப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதாவது சம்பவம் நடந்தது தெருவில், இந்த மாடு வந்து அடிக்குது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய காவலாளர்கள் உடனடியாக வந்து முதலமைச்சருக்கு என்னென்ன நடந்துச்சு, சம்பவம் என்னென்ன நடந்துச்சுங்கிற செய்தியை சொல்லிட்டாங்க. இப்ப ராஜா என்ன மாடு அடிக்குதுன்னு என்னன்னு திரும்பி பார்த்த உடனே அந்த சம்பவத்தை முதல் மந்திரி அவனுக்கு சொல்றான். அப்போ அவ்வளவு தூரம் முதன் மந்திரிகள் நுட்பமாகவும் ஒரு செயல் மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த வரலாறுகளை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, அரசன் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவத்தை பற்றி முழுமையான செய்திகள். இவன் வந்து ராஜா இளவரசன் தேர்ல போனா, அந்த தேரோடும் இது ராஜாக்கள் போகின்ற தெருவில் தான் போச்சு, பப்ளிக் போகிற தெருவில் போகலை. தேரில் மணியெல்லாம் கட்டி இருந்துச்சு. ஆனால் இவ்வளவும் இருந்து அந்த பசுங்கன்று எங்கிருந்தோ வந்து விழுந்தது. அது பசுங்கன்றினுடைய குறைவு தானுடைய, ராஜா மேலே குற்றம் இல்லை, இளவரசன் மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி உடனே எல்லா செய்திகளையும் சொல்லுகிறான். அவ்வளவு நுட்பமாக மந்திரிகள் இருக்கணும் அப்படின்னு அந்த செய்தி காட்டுது. இங்கே அப்படித்தான் சொல்லுகிறார், மண்ணு மந்திரிகற்கு மேல் ஆகியர். எல்லா மந்திரியும் விட அவர் மேல் மந்திரியாக, அப்படின்னா முதன் மந்திரியாக இருந்தார். எப்படி? தன்னுடைய அறிவாற்றலினாலும் தன்னுடைய திறமையினாலும் மற்ற மந்திரிகளை விட உயர்வாக, மன்னனுக்கும் நாட்டு மக்களுக்கும் உலக நிலை தொடர்பான நலங்களையே நாடி செய்த மற்ற மந்திரி. இப்போ இதுல இவருக்கு இந்த மேலாகியாருங்கிறதுக்கு இன்னொரு நுட்பம் என்ன சொல்லுகிறார் சேக்கிழார், மற்ற மந்திரியெல்லாம் வந்து பொதுமக்கள் சொல்ற கோரிக்கைகளுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. தண்ணி இல்லை, எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி வரணும், ரோடு போடணும், பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும், பொது வசதி பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் மற்ற மந்திரிகள் எல்லாரும் கேட்டுக்குவாங்க. இவருக்கும் மற்ற மந்திரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரி என்ன செஞ்சாரு, அரசனையும் திருத்தினார். அந்த நாட்டினுடைய தன்மையை, சமணம் என்று சொல்லக்கூடிய இருளிலே கிடந்த அந்த நாட்டை சைவம் என்ற ஒளி நெருக்கி கொண்டு வந்து திருப்பினார். மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்ல, மக்களை அரசாட்சி செய்கின்ற மன்னனையும் நல்வழிப்படுத்தினார். நின்றசி நெடுமாறனையும் அவனையும் அவனுடைய உயிரையும் அவனுடைய ஆன்மாவையும், அவன் சமண சமயத்தில் இருந்தான், அவனை சைவ சமயத்தில் கொண்டு வந்து திருநீற்றின் ஒளிபெருக்கி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, திருஞான சம்பந்தர் போன்ற ஒரு பெரிய அவதார புருஷர் திருநீரிடுகின்ற பாக்கியத்தை அவன் பெற்றான். நின்றசீர் நெடுமாறனுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். சமண மதத்தில் இருந்தவன் சைவ மதத்துக்கு வருகிறான். திருநாவுக்கரசரால் திருநீர் இடப்படுகின்ற அந்த ஒரு நிலை அவனுக்கு இருந்தது. அதற்கு காரணம் குலச்சிறையார் தான். அதைத்தான் அங்கே வந்து காட்டுகிறான். மண்ணு மந்திரிகൾക്ക് மேல் ஆகியார். மற்ற மந்திரிகள் உலக நலன்களை செய்வார்கள், இவர் என்ன செஞ்சாரு, அவருடைய அந்த அரசனுடைய உயிரையும் காப்பாற்றினார், அவனுடைய ஆன்மாவையும் காப்பாற்றினார். அவனை வந்து மேல் நோக்கி அவன் செல்வதற்கு துணை நின்றார். இப்படி சொல்றவர் யாரு? சேக்கிழார். அவர் யாரா இருந்தாரு? அவரும் முதல் மந்திரியா இருந்தார். இந்த குலச்சிறையார் செய்த இதே வேலையை கிட்டத்தட்ட அவர் 500 ஆண்டுகள் கழித்து சேக்கிழாரும் செய்கிறார். நின்றசீர் நெடுமாறன் சமண சமயத்துக்கு போயிட்டான். இங்கே சேக்கிழார் வந்து அனபாய குலோத்துங்க சோழனுக்கு மந்திரியாக இருந்தவர். இந்த காப்பியம் எழுதின சேக்கிழார் அனபாய குலோத்துங்க சோழன் சோழ மன்னனுக்கு முதல் மந்திரியாக இருந்தவர். அவர் சமண சமயத்தையே தழுவினான்.
இவன் வந்து சீவக சிந்தாமணி என்ற சமண நூலையே படித்து 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 அதனாலே பொதுமக்களும் அப்படி புற சமயத்தின் நூல்களை படிக்க ஆரம்பித்த பொழுது சமண சமயத்தினுடைய அந்த நூலை விட்டு அவனை சைவ சமயத்துக்கு மாற்றுவதற்காக அவனுக்கு உபதேசம் செய்து அவனை திருத்தி பணிகொண்டவர் சேக்கிழார். அவன் திருந்தனத்தினால வந்த நூல் தான் நமக்கு இந்த பெரிய புராணம். அவனுடைய வேண்டுகோள் மீறி இந்த அடியார்கள் வரலாறை நீங்களே ஒரு நூலாக எழுத வேண்டும் என்று அனபாயன் கேட்டுக்கொண்டதுனால சேக்கிழார் நமக்கு இந்த அற்புதமான நூலை தந்திருக்கிறார். அப்போ 2 செய்கையும் பாருங்க. குலச்சிறை என்ற மந்திரியார் சமண சமயத்தில் இருந்த மன்னனை நீக்கி அவனை சைவ சமயத்துக்கு கொண்டு வந்து பாண்டிய நாட்டிற்கு சைவ பேரொழியை பரப்பினார். சேக்கிழார் என்ற முதன் மந்திரி சமண சமய நூலிலே ஈடுபாடு கொண்ட மன்னனை திருத்தி சைவ சமய நூல்களை படிக்குமாறு செய்து தானே ஒரு சைவ சமயத்தினுடைய அடியார்கள் வரலாறு என்ற நூலை அவர் படைத்திருக்கிறார். இப்போ இந்த 2 மந்திரிகளும் ஒரு அற்புதமான காரியத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு செய்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால மண்ணு மந்திரிகற்கு மேல் ஆகியார் ஒன்னலார் செற்று உறுதிக்கண் என்றார். ஒன்னலார்னா பகைவர்கள். மந்திரியாக இருந்ததுனால அரசனுடன் போர் செய்திருப்பார். அவனுடைய எதிரிகளை சென்று போரிட்டு அவர்களை வெற்றி கொண்டிருப்பார். ஆனால் இங்கே நம்ம குறிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு செயல் ஒன்னலார் என்பது இங்கே சமணர்களை குறிக்கும். அவர்கள் தான் தீங்கு செய்தவர்கள். நாட்டுக்கு மட்டும் தீமை இல்லை, மன்னனுக்கு தீமை செய்தவர்கள். அதனால அந்த சமணர்களை வெற்றி கொண்டு பின்னாடி வந்து அவர்கள் விருப்பப்படி கழுமரத்தில் ஏற்றினார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதில் சில முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த சமணர்கள் ஆகிய ஒன்னலர்கள் அவர்கள் எதிரிகளை ஒழித்து கட்டுவதில் அவர் உறுதிக்கண் என்றார். அந்த சமணர்களை ஒழிக்கணுங்கிறதுனால தான் அதற்கு என்ன வழி என்று சோழ நாட்டிலே ஒரு குழந்தை திருமுலைப்பால் உண்டு அற்புதமான காரியங்களை செய்கிறது என்று ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறை காட்டிலே அந்த குழந்தை தங்கி இருக்கின்ற பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து தன்னுடைய ஆட்களை பணியாளர்களை அனுப்பி அந்த குழந்தையை பாண்டிய நாட்டிற்கு வருமாறு செய்து அந்த சமண மதத்தை அந்த சமணர்களை ஒருக்க செய்து அவர்களை வெற்றி கொண்ட பெருமை குலச்சிறையாருக்கே சேரும். அதையும் அங்கே சொல்கிறார். ஒன்னலார் செற்று உறுதிக்கண் நின்றுள்ளார். அப்படி அவர் அந்த சமணர்களை எந்தவாறு செய்தார், ஞானசம்பந்த பெருமானிடத்திலே எப்படி அவர் அன்பு கொண்டு நட்பு கொண்டு அந்த காரியங்களை செய்தார் என்பதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.